இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 37 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஊதிய கோரிக்கை தொடர்பாக விரைவில் முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் 37 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்படுவதாக அச்சங்கம் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் போராட்டம் இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் 3 நபர்கள் ஊதிய குழு அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட்டு இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என்றதன் அடிப்படையில் நமது அரசு மற்றும் தமிழக முதலமைச்சர் நம்பிக்கை வைத்து நல்லதொரு முடிவை ஏற்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் மாணவர்களின் கல்வி நலன் மற்றும் நெடுநீண்ட நாட்களாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அச்சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கற்றல் இடைவெளியை நீக்கி முன்பை விட கற்பித்தல் பணியில் வெகு சிறப்பாக ஈடுபடுவோம் என்றும் அச்சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் என்கிற வலியுறுத்தலை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். சென்னையில் பொறுத்தவரை டிபிஐ வளாகம், எழும்பூர் காந்தி இருவின் பாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். குறிப்பாக போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து மாலையில் காவல்துறையினர் விடுவித்த நடவடிக்கையும் நாம் பார்த்திருந்தோம். இந்நிலையில் தொடர்ந்து 37 நாட்களுக்கு மேலாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் தற்காலிகமாக இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்படுவதாக அச்சங்கம் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உறுதியளித்ததன் காரணமாகவும் அதை நிறைவேற்றுவோம் என்கிற அடிப்படையில் அமைச்சர் உறுதியளித்ததன் காரணமாகவும் அதே போன்று இடைநிலை ஆசிரியர்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு மேலும் மாணவர்களின் படிப்பு பாதிக்கக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் தற்பொழுது இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது ரூபி.